ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபார்முலாவில் எப்படி நம்ம வந்து vlookup வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் vlookupக்கு பதிலாக வேறு ஃபார்முலாவையும் கூட அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் vlookup வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இதில் வந்து இஃப் ஃபார்முலாவில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், டேப்லெட் 1 டேப்லெட் 2 அதோட அவைலபிலிட்டி வந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு டேப்லெட் வந்து வாங்க இந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும், 0 வந்து வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து எவ்ரி டைம் வந்து இந்த டேட்டாவை போய் செக் பண்ணாமல், ஏன்னா மெடிக்கல் அப்படின்னா வந்து நிறையா வந்து இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த அவைலபிலிட்டியை போய் செக் பண்ணாமல் ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் மூலமாக இது மாதிரி பண்ணியிருப்பேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இங்கே டேப்லெட் 1 அப்படின்னு சூஸ் பண்ண அப்படின்னா அது இருக்கா இல்லையா, அதாவது அவைலபிலிட்டி இருக்கா இல்லைங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இஃப் ஃபார்முலா போடுறோம். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு வந்து போடுவோம் இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் 1க்கு என்ன இங்கே நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வந்து vlookup மூலமாக வந்து எடுக்க போகிறோம். vlookup வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் எடுக்கிறதுக்கு vlookupனு டைப் பண்ணுங்கள். லுக்கப் வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அந்த அரேயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனாவது பிளேஸில் வந்து இது இருக்கோ அப்போது 2,0 இப்படி வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து vlookup ஃபார்முலா வந்து வந்துடும். ஜஸ்ட்டு இப்போ வந்து இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் vlookup போட்டதுனால டேப்லெட் 1க்கு இருக்க நம்பர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட்டு >0, ஏன்னா 0க்கு மேலே இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நோவில் வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி அப்படின்னா நோ அப்படின்னு வந்து வரணும். இப்போ பாருங்கள், ஸோ எஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து 23 அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து 0 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், அங்கே அவைலபிலிட்டி வந்து நோ அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ள இன்னொரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த இஃப் ஃபார்முலாவில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்குமே, இப்போ நான் இங்கே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த எஸ்ஸுக்கு கூட வந்து இன்னொரு ஃபார்முலா வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த நோக்கு பதிலாக வந்து வேறு ஒரு ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து எக்ஸலில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து எக்ஸலோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் இங்கே வந்து டேப்லெட் 2 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, டேப்லெட் 2 வந்து இங்கே இல்லை, ஏன்னா 0 அப்படின்னு இருக்குது. அதனால் அவைலபிலிட்டி நோன்னு வந்துருச்சு. டேப்லெட் 3 அப்படின்னா வந்து இங்கே வந்து பாருங்கள் எஸ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. டேப்லெட் 4 அப்படின்னா பாருங்கள் நோ அப்படின்னு வந்து வரும், ஏன்னா இங்கே வந்து ஸ்டாக் இல்லை. இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸல் அதாவது இஃப் ஃபார்முலாவில் நீங்கள் வந்து vlookup ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டினியூவாக இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை வந்து இஃப் கண்டிஷனில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து புரியும். நீங்கள் வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே அன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி எக்ஸலில் வந்து ஒரு சில ஃபார்முலாக்கள் நீங்கள் பார்த்த ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சில டவுட்டுகள்லாம் வரும். அப்படி டவுட் எதேனும் வந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் வந்து ரொம்ப அத்துப்படியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கங்க. பாமரன் கருத்து சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.